ஹலோ. இந்த வீடியோல நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வென் டயகிராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஓகே. வென் டயகிராம் பேஸ்டு. ஓகே, இதை வந்து பார்க்க போறோம். இது எந்த டாபிக் கீழே வருது பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் டாபிக் கீழே வந்து வரும். ஓகே. இப்போ வந்து வென் டயகிராம் பேஸ் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா, டூ வேரியபிள்ஸ் வச்சு கேட்கலாம். இல்லைன்னா 3 வேரியபிள்ஸ் வச்சு கேட்கலாம். டூ வேரியபிள்ஸ்னா ரெண்டே ரெண்டு வட்டம். 3 வேரியபிள்ஸ்னா 3. ஓகே. இது ஏ, இது பின்னு வச்சுக்கலாம். இது ஏ, இது பி, சி. ஓகே. இப்போ இந்த நடுவுல இருக்கிற இந்த பகுதி இங்க வேற கலர் பண்றேன். நடுவுல இருக்கிற இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா? இந்த பகுதி என்ன பகுதி பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன். ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற இந்த பகுதி, இந்த இடத்துல இருக்கிற இந்த பகுதி அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன். ஓகே. ஒவ்வொரு கலர் வச்சு மென்ஷன் பண்றோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி. இந்த இடம் பாத்தீங்கன்னா பி இன்டர்செக்ஷன் சி. இந்த உள்ளாடிக்கு இருக்கு பாத்தீங்களா இந்த இடம், இந்த இடம் மூணு இதுக்கும் காமனா இருக்கு பாத்தீங்களா? இந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இது என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, அதான் மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, என்னென்னு பார்த்தாச்சு. இந்த இடம் மட்டும் நான் திருப்பி இவ்வளோ சொல்றேன். இந்த இடம் மட்டும், இந்த இடம் மட்டும் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த இடம் மட்டும் ஏ இன்டர்செக்ஷன் சி. இந்த இடம் இந்த இடம் மட்டும் பி இன்டர்செக்ஷன் சி. இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா, மூணுத்துக்கும் காமன் இந்த இடம். இந்த கலர்ல கோட் பண்ணுறோம். இந்த இடம் என்ன பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே தான், நோட் பண்ணி. அப்ப இந்த இடத்துல என்ன மட்டும் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் இருக்கும். இந்த இடத்துல என்ன மட்டும் இருக்கும் பார்த்தீங்கன்னா பி மட்டும். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பி மட்டும் இருக்கும். இந்த இடத்துல சி மட்டும் இருக்கும். இந்த நடுவுல ஏபிசி மூணு பேர் இருப்பாங்க. இங்க ஏயும் பியும் மட்டும் பொதுவா இருக்கிறது மட்டும் இருக்கும். இந்த இடத்துல பியும் சியும் பொதுவா இருக்கிறது மட்டும் இருக்கும். இந்த இடத்துல ஏ இன்டர்செக்ஷன் சி பொதுவா இருக்கிறது இருக்கும். ஜஸ்ட் இந்த டயக்ராம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதான் 3 வேரியபிள்ஸ் 2 வேரியபிள்ஸ் பேசிட்டு டயக்ராம். ஓகே, இந்த ப்ராப்ளத்துக்குள்ள நம்ம போகும்போது பார்த்துடலாம். ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க என்னென்னு முக்கியம். இப்போ கிரிக்கெட்டை ஒரு 80 பேர் விளையாடும். ஹாக்கிய 60 பேர் விளையாடும். போத் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி ரெண்டுத்தையும் சேர்த்து எத்தனை பேர் விளையாடுறாங்க அப்படின்னு 40 பேர் இருக்கும். இப்போ வேரியபிள்ஸ் எத்தனை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள். அப்போ மொத்தம் 2 வேரியபிள். இந்த டயக்ராம், இந்த வட்டம் வந்து கிரிக்கெட்டுக்கு, இந்த வட்டம் வந்து ஹாக்கி. கிரிக்கெட் மட்டும் எத்தனை பேர் விளையாடுறாங்க? 80 பேர் விளையாடுறாங்க. அதே கிரிக்கெட் விளையாடுறவங்க, கிரிக்கெட் விளையாடுறவங்க, ஹாக்கி விளையாடுறவங்க எத்தனை பேர்? 60 பேர். ரெண்டும் காமனா எவ்வளவு பேர் விளையாடுறாங்க? 40 பேர். 40 பேர் நடுவில். ஓகே, அப்ப கிரிக்கெட் மட்டும் இண்டிவிஜுவலா விளையாடுறவங்கன்னு கேட்கறாங்க. இண்டிவிஜுவலா இதே கிரிக்கெட்டும் ஹாக்கியும் விளையாடுறவங்க, இது கிரிக்கெட் மொத்தமா விளையாடுறவங்க. அப்ப இந்த 80ல இருந்து நம்ம 40 கழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 40 பேர் கிரிக்கெட் மட்டும்தான் விளையாடுறாங்க. அடுத்து இந்த 60ல இருந்து இந்த 40 கழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 20 பேர் ஹாக்கி மட்டும்தான் விளையாடும். ஓகே, அப்போ கிரிக்கெட் தனியா விளையாடுறவங்க 40 பேர். அதே மாதிரி ஹாக்கி தனியா விளையாடுறது 20 பேர். ரெண்டும் சேர்த்து, போத் கிரிக்கெட்டும் ஹாக்கியும் சேர்த்து விளையாடுறவங்க எத்தனை பேர்? 30 பேர். ஓகே, சம்ம இப்படி தான் சால்வ். ஓகே, எப்படி எப்படி கால்குலேஷன் கொடுத்துருந்தாங்களோ கால்குலேஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் மொத்தம் ஓவராலாக கிரிக்கெட் விளையாடுறவங்க என்னது? இந்த கிரிக்கெட் தனியாக விளையாடுறவன், கிரிக்கெட்டும் ஹாக்கியும் சேர்த்து விளையாடுறவன் ரெண்டும் சேர்த்தா 80 பேர். அந்த கொஸ்டின் நமக்கு வந்துட்டு. அது மாதிரி ஹாக்கி தனியாக விளையாடுறவங்க 20 பேர், ஹாக்கியும் கிரிக்கெட்டும் சேர்த்து விளையாடுறவங்க 40 பேர். அப்போ 20ம் 40ம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 60 பேர் கொஸ்டின் நமக்கு வந்துட்டு. ஓகே, இந்த மாதிரி பேஸ் பண்ணி
கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி 2 ஃபார்முலாஸை பார்த்துருக்கோம். 2 வேரியபிள்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. இது வந்து ஆல், இது வந்து காமன். இப்போ ஏயும் பிலையும் காமனா இருக்குது வரும். இது வந்து இண்டிவிஜுவல், தனி. ஏ எவ்வளவு தனி, இது பி எவ்வளவு தனி. ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 வேரியபிள்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாஸை ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், சம் வரும்போது நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். n of a union b union c is equal to n of a plus n of b plus n of c மைனஸ் இதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா n of a intersection b வரும், மைனஸ் n of b intersection c வரும், மைனஸ் n of a intersection c வரும், பிளஸ் n of a intersection b intersection c. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. வென் டயக்ராம் யூஸ் பண்ணாம செஞ்சானா இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது n of ஏனா தனி, பி தனி, சி தனி. இது ஏயும் பிலையும் காமனா இருக்குது, பிலையும் சியும் காமனா இருக்குது, இது ஏலையும் சிலையும் காமனா இருக்குது, இது ஏபிசி மூணுலையும் காமனா இருக்குது. ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? என்ன செய்ய போறோங்கிறது தெரிஞ்சுட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம்ம வந்து என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம். இப்போ சம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஒரு எக்ஸாமினேஷன்ல எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க? மேக்ஸ்ல 35% ஃபெயில் ஆயிருக்கு. இங்கிலீஷ்ல 25% ஃபெயில் ஆயிருக்கு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? பாஸ்டு கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ். வேற எதுவும் கொடுத்துருக்காங்களா? 10% போத், 10% ஃபெயில் இன் மேக்ஸ் இங்கிலீஷ்லையும் சேர்த்து என்ன பண்ணிருக்கான், ஃபெயில் ஆயிருக்கு. இப்போ வேரியபிள்ஸ் 2னால நான் 2 வட்டம் போட்டுக்குவேன். இது எத்தனை? 10%. மேக்ஸ் இங்க என்னது, இங்கிலீஷ். மேக்ஸ் எத்தனை பேர்? 35%. இங்கிலீஷ் எத்தனை? 25%. அப்போ மேக்ஸை மட்டும் தனியா கேட்டாங்கன்னா என்ன? 35% மைனஸ் 10% சீக்வல் டு 25%. ஓகே, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல இங்கிலீஷ்லயே ஃபெயில் ஆனவங்களோடது, இது மேக்ஸ்ல ஃபெயில் ஆனவங்களது, இது மேக்ஸ்ல தனியா, மேக்ஸ்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பார்த்தீங்கன்னா 25%. ஓகே, ஒரு கிளாஸ்ல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவன் இருப்பான், 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவன் இருப்பான். ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவன் இதுக்கும் வருவான். இப்போ இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா இங்கிலீஷ்ல ஃபெயிலா இருக்கான், அடுத்து மேத்ஸ் இங்கிலீஷும் ஃபெயிலா இருப்பான். அவனும் பாத்தீங்கன்னா அவங்க மிஸ் வந்து கேட்கறாங்க இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த இங்கிலீஷ்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்களா பாப்பீங்க, மேத்ஸ் இங்கிலீஷ்லயும் சேர்த்தவனும் யார் இருக்கா, இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனவங்க. இப்போ இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனவங்க போது அவன் இங்கிலீஷ்லயும் ஃபெயில் ஆயிருப்பான், மேத்ஸ்லயும் ஃபெயில் ஆயிருப்பான். அதான் விஷயம். இங்கிலீஷ்ல மட்டும் ஃபெயிலா இருக்கவங்களும் தனியா இருக்கும். புரியுதா? அதே மாதிரி இங்கிலீஷ்ல மட்டும் ஃபெயிலா இருக்கான் அப்படின்னா 25% மைனஸ் என்னது, 10%. இப்போ மொத்தம் எத்தனை? 15%. சரி, ஆமா 15%. அப்போ டோட்டலா எத்தனை பேர் ஃபெயிலா இருக்காங்க? ஓகே, டோட்டலா எத்தனை பேர் ஃபெயிலா இருக்காங்க? மொத்தம் 100%ல 100% தான். மொத்தம் 100% கால்குலேஷன்ல இதான் டோட்டல். மேக்ஸ்ல மட்டும் 25% ஃபெயில் ஆயிருக்கான். மேக்ஸ் இங்கிலீஷ்ல சேர்த்து 10% பேர் ஃபெயில் ஆயிருக்கான். அடுத்து இங்கிலீஷ்ல மட்டும் 15% பேர் ஃபெயில். மொத்தம் எத்தனை? 35, 50 பேர். 50% பேர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருக்கான். 50% பேர் என்ன ஆயிருக்கான், ஃபெயில் ஆயிருக்கான். அப்ப பாஸ் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 100ல இருந்து அந்த 50% கழிச்சிடும். 100 மைனஸ் ஃபெயில். அப்போ 100%ல இருந்து அந்த ஃபெயில் ஆன 50% கழிச்சிட்டீங்க அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ், அந்த கிளாஸோட பாஸ் பர்சன்டேஜ் 50%ங்கிறது ஆன்சர். விளங்குதா? தட்ஸ் அ கான்செப்ட். ரொம்ப 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 முக்கியம். அந்த 50% பேர் பாஸ் அப்படிங்கிறது அர்த்தம்.
அடுத்து இது வேரியபிள்ஸ் வச்சு நான் போட சொல்லி தரேன். மேத்ஸ்ல மட்டும் 65% பேர் ஃபெயில் ஆயிருக்கான். பிசிக்ஸ்ல வந்து 48% பேர் ஃபெயில் ஆயிருக்கு. அதாவது மேத்ஸ்ல ஓவராலா எடுக்கும்போது மேத்ஸ்ல. அடுத்து மேத்ஸ்லயும் பிசிக்ஸ்லயும் எத்தனை பர்சன்டேஜ் பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 30% பேர் ஃபெயில் ஆயிருக்கு. ஓகே, அப்போ பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குங்க. என் ஆஃப் ஏ யூனியன் மேத்ஸ் வேணும். M union P is equal to n of maths plus n of physics minus n of n. இந்த ஃபார்முலா எழுதுறேன். இது எத்தனை? 65. பிசிக்ஸ் எவ்வளவு? 38. இது எவ்வளவு? 30. 18, 83, 83. இந்த யூனியன் அப்படின்னா ஆள்னு அர்த்தம். ஓகே, அப்போ நான் இதை கண்டுபிடிக்கிறது வந்து ஃபெயில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83%. இப்போ பாஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 100 மைனஸ் ஃபெயில். 100 மைனஸ் 83. புரிஞ்சிச்சா? ஓகே, ஜஸ்ட் அந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்றான், வென் டயக்ராம் பேஸ் பண்ணி எப்படி அப்ரோச் பண்றான், இதை பேஸ் பண்ணி எப்படி அப்ரோச் பண்றாங்கிறது ஃபீல்டு. புரிஞ்சுச்சாப்பா? இண்டிவிஜுவலோட வேல்யூஸை பேஸ் பண்ணிட்டு என்னன்னு சொல்லி சால்வ் பண்ணிச்சு. ஓகே, இது வென் டயக்ராம் 2 பேஸ் பண்ணது. கொஞ்சம் கஷ்டமான ஏதாவது சம் இருந்ததுன்னா நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்றேன். 60% பேரு மேத்ஸ்ல பாஸ் ஆயிருக்கு. 55% பேரு இங்கிலீஷ்ல பாஸ் ஆயிருக்கு. போத் தெரியாது. போத் தெரியாது. ஓகே, இதை நம்ம சம எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்ப்பா. மேத்ஸ், இங்கிலீஷ். மேத்ஸ் எத்தனை? 60%. இங்கிலீஷ் எவ்வளவு? 35%. போத்து தெரியாது. இப்போ மேத்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்கன்னு என்னது? 60 மைனஸ் எக்ஸ். இங்கிலீஷ் மட்டும் கேட்டிருக்காங்கன்னு எவ்வளவு? 55 மைனஸ் எக்ஸ். இப்போ இது மூணுத்தையும் கூட்டணும். இது தனி, இது 2 பேர் சேர்ந்தது, இது தனி. இது மூணுத்தையும் கூட்டினா நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரணும்? 100% வரணும். அதாவது அந்த டோட்டல் கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த பெர்சன்டேஜ் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். பெர்சன்டேஜ் கான்செப்ட் வரும். அப்போ 60 மைனஸ் என்னது? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 55 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல்ட்டு எவ்வளவு? 100. இதை நேரம் கேன்சல் ஆகும். இது ரெண்டுத்தையும் இது பண்ணீங்கன்னா 115 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல்ட்டு 100. இது அங்கே போயிடும். 115 மைனஸ் 100 ஈக்குவல்ட்டு பிளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது? 15%. எக்ஸ் ஈக்குவல் என்னது? 15%. ரெண்டு பேர்லையும் காமனா ஃபெயில் இருக்குது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 15% பேர் ஃபெயில். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடம், இந்த ரெண்டு பேரும். புரியுதா? ஓகே, புரிஞ்சிச்சா? இந்த டோட்டல் எப்படி நான் அதை 100% கால்குலேட் பண்ணேன்? மேக்ஸ் மட்டும் ஃபெயில் ஆனவன் இருக்கான், 2 பேரும் ஃபெயில் ஆனவன் இருக்கான், இங்கிலீஷ் மட்டும் ஃபெயில் ஆனவன் இருக்கான். எப்படி இதை மூணுத்தையும் ஆட் பண்ணா எத்தனை சதவீதத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம்? 100க்கு கால்குலேட் பண்ண போறோம். அதை மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிடும். புரிஞ்சிச்சா? சம்பவம் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டோட்டலா 60 ஸ்டூடெண்ட்ஸ். அதுல 45 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மியூசிக் பிடிக்குது. அடுத்து 50 ஸ்டூடெண்ட்டுக்கு டான்ஸ் பிடிக்குது. 5 ஸ்டூடெண்ட் ரெண்டுமே பிடிக்கல, நெய்தர். ஓகே, 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டுமே பிடிக்கல. ரெண்டுமே பிடிச்சாதான் நம்ம அந்த டயக்ராம நான் போட முடியும். ஆனா ரெண்டுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அப்ப 60 பேர்ல இந்த வட்டத்தை ஃபர்ஸ்ட் வரையும். இது ரெண்டுமே சேர்ந்தது, மியூசிக்கும் சேர்ந்தது, டான்ஸும் சேர்ந்தது. இந்த இது மியூசிக்கு சேர்ந்தது, இது டான்ஸு சேர்ந்தது.
ஓகே. அப்ப அந்த 5 பேர் வந்து இந்த டோட்டல்லே கிடையாது. அப்ப 60லேருந்து அந்த 5 கழிச்சோம்னு வச்சுக்கோங்க. அந்த 55 பேர தான் வச்சு நான் என்ன பண்ண போறேன், சம் சால்வ் பண்ண போறோம். மியூசிக் 45 பேருக்கு புடிச்சிருக்கு. டான்ஸ் 50 பேருக்கு புடிச்சிருக்கு. இது எவ்வளவுன்னு தெரியாதனால எக்ஸ். அப்ப 45 மைனஸ் எக்ஸ். மியூசிக் மட்டும் புடிச்சவங்க, டான்ஸ் மட்டும் புடிச்சவங்க 50 மைனஸ் எக்ஸ். இப்ப இதுதான் எதுக்கு ஈக்குவல்? இது எதுக்கு ஈக்குவல்? இந்த 55க்கு பிளஸ் எக்ஸ் பிளஸ் 50 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 55. டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே. அப்ப பிளஸ் எக்ஸ் இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆகும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா 95 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 55. இது அங்க போயிடும், இது இங்க வந்து 95 மைனஸ் 55 இஸ் ஈக்குவல் டு பிளஸ் எக்ஸ். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 40. ரெண்டுமே பிடிச்சவங்க எத்தனை பேரு? இது எதுக்காண்டி இந்த இடத்த நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். எதுக்காண்டி இந்த இடத்துல நான் 55 போட்டேன் அப்படிங்கிறது வந்து புரியுதா? இங்க வந்து புடிச்சவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப புடிக்காத அந்த 5 பேரு எனக்கு தேவையே இல்ல. 60ல இருந்து அந்த 5 கழிச்சா 55. அதனாலதான் இந்த இடத்துல 55 மட்டும் வச்சு என்ன பண்றேன், சம்ம சால்வ் பண்றேன். இது மேக்ஸ் மட்டும் புடிச்சது. இது மேக்ஸும் டான்ஸ் சாரி மியூசிக்கும் டான்ஸும் புடிச்சது. இது டான்ஸ் மட்டும் புடிச்சது. அப்போ 45 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 50 மைனஸ் எக்ஸ். இதோட வேல்யூ தான் 55. இந்த இடத்துல 60 போடாதோட ரூலே தான். ஓகே. மேக்ஸ் 67% பேர் பாஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷ் 53% பேர் பாஸ் ஆயிருக்கு. ஓகே. 25% போத் பாஸ் ஆயிருக்கு. 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிருக்காங்கன்றாங்க. மேக்ஸ்ல பாஸ் ஆனவங்களோட ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் கேட்டு. இது எப்படி மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் சொன்ன அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் செய்வோம். 2 வென் டயக்ராம போடுவோம். போத்ல 25 போடுவோம். மேக்ஸ்ல 67 போடுவோம். இங்கிலீஷ்ல 53 போடுவோம். மேக்ஸ்ல மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 67 மைனஸ் 25 42. 42 வட்டம் போட்டுக்கணும். இது 25. 53ல இருந்து 25 கழிச்சிங்கன்னா 28. இதுக்கு வட்டத்தை போட்டுக்கணும். இப்போ பாஸ் பர்சன்டேஜ் 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு. இது ஃபெயில்டு. போத் பாஸ். ஓகே, பாஸ்டு. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். பாஸ் ஆன பர்சன்டேஜ் எவ்வளவு? 67, 95. 95% பேர் பாஸ் ஆயிருக்கு. 95% பேர் எப்படி பாஸ் ஆயிருக்காங்க? இந்த 42 எடுத்தனா, அடுத்து இந்த 25 எடுத்தனா, மேக்ஸ்ல பாஸ் ஆனவங்க 42 பேரா, மேக்ஸ் பிசிக்ஸ்ல இங்கிலீஷ்ல பாஸ் ஆனவங்க 25 பேரா, இதுல இங்கிலீஷ்ல தனியா பாஸ் ஆன, அதாவது மேக்ஸ் மட்டும். இது மேக்ஸும் இங்கிலீஷும் சேர்ந்தது. இது இங்கிலீஷ் மட்டும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது? 95 வருது. அப்ப எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க? ஃபெயில்ஸ் ஈக்குவல் டு 5%. லாஜிக் புரியுதாப்பா? ஃபெயில் மட்டும் எத்தனை? 5%. ஃபெயில் மட்டும் என்னது? 5%. புரியுதா? மேக்ஸ்ல ஃபெயில் ஆனது வந்து 5%ன்னு சொல்லியிருக்கு. இப்போ அப்போ அந்த 5% தான் எவ்வளவுன்னு தெரியும்? 200ன்னு தெரியும். 200ன்னு தெரியும். இப்போ 1% எவ்வளவு? 200/5. இப்போ 1%ஓட வேல்யூ என்னது? 40. புரியுதா? 1%ஓட வேல்யூ என்னது? 40. புரியுதா? 1%ஓட வேல்யூ என்னது? 40. ஓகே. 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலுன்னு சொல்லிட்டாங்களாப்பா?
அப்ப அந்த 5% தான் எது 200 கொஸ்டின்ல ஒரு ஹிண்ட் மாதிரி என்ன பண்ணிதான் கொடுத்தாங்க. 1% எவ்வளவு? 200/5 அடிச்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 40%. 1% எவ்வளவு? 40%. ஓகே, இந்த 1% 40% அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு பர்சன்டேஜ் தான் இது 40%. அடுத்த 3 வேரியபிள் வச்சு பார்க்கலாமா? பிஸ்கட் இது மேக்ஸ். மேக்ஸ் எடுக்கும். மேக்ஸ் வந்து 40% பேர் பாஸ் ஆஃப் ஃபெயில். ஓகே, ஃபெயிலோட கான்செப்ட் மேக்ஸ்ல 40% பேர், இங்கிலீஷ்ல 50% பேர். ஓகே, அடுத்து ஹிந்தில 30% பேர். இது எல்லாமே ஃபெயில். 2 டயக்ராம் 3 டயக்ராம் போடணுமா? ஓகே, இது வந்து மேக்ஸு, இது இங்கிலீஷு, இது என்னது ஹிந்தி. மேக்ஸ்ல எத்தனை? 40% பேர். இங்கிலீஷ்ல எத்தனை? 50% பேர். ஹிந்தியில எத்தனை? 30% பேர். அடுத்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? மேக்ஸ்லயும் இங்கிலீஷ்லயும் சேர்ந்து 12% பேர் ஃபெயில் ஆச்சு. அடுத்து மேக்ஸ்லயும் ஹிந்திலையும் சேர்ந்து 2% பேர் ஃபெயில். மேக்ஸ்லயும் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் சேர்ந்து 2% பேர் ஃபெயில் இருக்காங்க. மேக்ஸ்லயும் ஹிந்திலையும் சேர்ந்து 9% பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. எல்லாத்துலயும் ஃபெயில் ஆகிறது எத்தனை பேர்? 13%. ஓகே, இப்போ மேக்ஸ்ல மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த இடம் மட்டும் இந்த இடம் மட்டும் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த 40 மைனஸ் 12 மைனஸ் 13 மைனஸ் 9 28 15 15லேருந்து 6 அதான் அந்த இடம். அவ்வளோதான். இந்த இடத்த எடுக்கும்போது இந்த இடத்துல உள்ள எல்லா வேல்யூவோட என்ன பண்ணணும்? இந்த வட்டம் போடுறோம் இல்லைங்களா, இந்த வேல்யூவோட என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மைனஸ். இப்போ இங்கிலீஷ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ்ல 50 தெரியுமா? -12 அடுத்து என்னது? -13 -2. அப்போ 38 25 23 23% இங்கிலீஷ் மட்டும். ஓகே, இந்த இடம் மட்டும் இந்த இடம் மட்டும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கால்குலேட். இப்போ ஹிந்தி மட்டும் கேட்டுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 -9 இந்த இடம் மட்டும் 9 -13 -2. அப்போ 21லேருந்து 13 போச்சுன்னா 21லேருந்து 15 போச்சுன்னா 6. அப்போ மேக்ஸ் மட்டும் தனியாக மேக்ஸ் மட்டும் எத்தனை பேர் ஃபெயில்னா 6%. இங்கிலீஷ் மட்டும் எத்தனை பேர் ஃபெயில் பார்த்தீங்கன்னா 23%. ஹிந்தி மட்டும் எத்தனை பேர் பர்சன்டேஜ் ஃபெயில் பார்த்தீங்கன்னா 6%. ஓகே, இப்போ பாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னு ஃபெயிலை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். ஃபெயிலை கண்டுபிடிக்கும் போது இந்த வட்டத்தை மட்டும் எடுத்துக்கணும். 6 + 23 + 6 + 9 + 12 + 13 + இந்த 2. புரியுதா? இந்த வட்டம் போடுறோம் பார்த்தீங்க, அது வேற கலர்ல கூட 6 12 13 9 2 23 6. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 71% வரும். இது என்ன கான்செப்ட்? ஃபெயிலோட கான்செப்ட். இந்த டயக்ராமே ஃபெயிலை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருங்க. இப்போ பாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது 100ல இருந்து ஃபெயிலை கழிச்சா கிடச்சிடும். 100 மைனஸ் 71 எத்தனை பர்சன்டேஜ்? 29% என்ன பண்ணிருப்பாங்க? பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்து பேஸ் பண்ணி ஒரு டயக்ராமை பார்த்துட்டோம்னா இந்த 2 டயக்ராம் கான்செப்டை ஃபினிஷ் பண்ணிப்போம். மேக்ஸில் பாஸ் பண்ண கான்செப்ட் 60% பேர் பாஸ். அடுத்து இங்கிலீஷ்ல 40% பேர் பாஸ். மேக்ஸும் இங்கிலீஷும் சேர்ந்து இன்டர்செக்ஷன் வந்து 25% பேர் பாஸ்.
மேக்ஸும் ரீசனிங்கும் சேர்ந்தது 10% பேர் பாஸ். அடுத்து இங்கிலீஷும் ரீசனிங்கும் சேர்ந்தது 15% பேர் பாஸ். ரீசனிங் மட்டும் சேர்ந்தது 30% பேர் பாஸ். இதை ஃபார்முலா வச்சு போடலாமா? n of m union e union r. மேத்ஸ் இங்கிலீஷ் ரீசனிங் equal to n of m plus n of e plus n of r மைனஸ் என்னது ரெண்டு ரெண்டா எழுதணும். e intersection r minus e intersection r. r intersection m. r intersection m plus என்னது m of m intersection e intersection r. இப்போ இங்க மேத்ஸ் மட்டும் எத்தனை 60, இங்கிலீஷ் மட்டும் எத்தனை 40, ரீசனிங் மட்டும் எவ்வளவு 30. மேத்ஸ் இங்கிலீஷ் எத்தனை 25 கழிக்கணும் அதில் ரெண்டு ரெண்டா உள்ளது. அடுத்து என்னது 10, அடுத்து என்னது 15. இதுதான் தெரியாது. சரி, இதுதான் தெரியாது. 3 பேரும் தான் தெரியாது. பிளஸ் என்னது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இங்க எத்தனை பர்சன்டேஜ்? எல்லாமே 100%. புரியுதா? அது எத்தனை பர்சன்டேஜுக்கு கால்குலேட் பண்ணணும்? 100க்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ 100 ஈக்குவல் டு 400, 130, 130, 130 மைனஸ் 35 மைனஸ் 15 பிளஸ் 130 மைனஸ் 50 plus x is equal to 100. 100 is equal to 80 plus x. x equal to 20. இது எதுக்குரிய கான்செப்ட்? ஆல் 3 இதுலயும், அதாவது m இன்டர்செக்ஷன் e இன்டர்செக்ஷன் r, அந்த நடுவில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான கான்செப்ட். கொஸ்டின்ல தான் மென்ஷன் பண்ணிட்டார். இருக்குல்ல, இது எவ்வளவுன்னு இந்த 3 இப்போ நான் வட்டம் போடும்போது வச்சுக்கோங்க, இந்த இடம் ஃபில் பண்ணிடுவேன், இந்த இடம் ஃபில் பண்ணிடுவேன், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம் ஃபில் பண்ணிடுவேன். இந்த இடம் மட்டும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல தான் கொஸ்டின்ல கேட்கும். இந்த இடத்துல தான் கொஸ்டின்ல கேட்டிருந்தேன். ஓகே, ஓகே. வெங்காயம் ஒரு கான்செப்ட் ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் யூஸ் பண்ணுறேன்.